லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? எங்க நிலத்தை எல்லாம் புடுங்கிட்டே பாட்டு பாடி ஒப்பாரி வைத்த கிராமம். பூதாகரமாகும் சிபிசிஎல் விவகாரம். பற்றி எரியும் நாகை மாவட்டம். நாகை மாவட்டம் நாகூர் அருகே அமைந்துள்ளது பனங்குடி. இப்பகுதியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவன சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஎல் எண்ணெய் ஆலை விரிவாக்கத்திற்காக 31,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 620 ஏக்கர் நிலம் பனங்குடி, முட்டம், கோபுராஜபுரம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இடங்கள் கையகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு 400 பேர் இழப்பீட்டுத் தொகை பெற்றுள்ள நிலையில் மீதம் 140 பேருக்கு இழப்பீட்டுத் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தொகை மிகவும் குறைவாக இருப்பதால் கூடுதல் நிவாரணம் கேட்டு கடந்த 9 நாட்களாக நிலத்தை கொடுத்த கிராம மக்கள் பிள்ளை பனங்குடி பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 9வது நாளாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நெற்றியில் ஒற்றை ரூபாய் நாணயம் வைத்து சிபிசிஎல் எண்ணெய் ஆலைக்கு எதிராக ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மூதாட்டி ஒருவருக்கு நெற்றியில் ஒற்றை ரூபாய் நாணயத்தை வைத்து கருவை இலையை கழுத்தில் மாலையாக போட்டு இறந்தவர் போல ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து சிபிசிஎல் நிர்வாகம் தங்களது வாழ்வாதாரத்தை அளித்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு கூடுதலாக மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு நிவாரணம் வழங்காத சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. இந்த தொடர் போராட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்கு நிலம் வழங்கிய உரிமையாளர்கள், விவசாயிகள் மற்றும் சாகுபடிதாரர்கள் உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கும் வரை தங்களது நிலத்தை அளவீடு செய்ய விடமாட்டோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வாரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி வரும் சூழலில் சொந்த நிலங்களை வழங்கிய மக்களின் கோரிக்கையை சிபிசிஎல் நிறுவனமும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை தருவதாக போராட்டத்தில் ஈடுபடும் கிராம மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து கவனம் ஈர்க்கும் வகையில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மடிப்பிச்சை ஏந்தியும் சோக பாடல் பாடியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே போராட்டத்தின் போது பேசிய கிராம மக்கள் சிபிசிஎல் நிறுவனம் நிலத்தை அளவீடு செய்து பணியை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் எங்களிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நிர்வாகம் நடத்தவில்லை. பாதிக்கப்பட்ட அனைவரையும் முழுமையாக கணக்கெடுப்பு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அதுவரை சிபிசிஎல் நிறுவனம் நிலத்தில் பணியை தொடங்க அனுமதிக்க மாட்டோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தடுத்து நிறுத்துவோம் என கூறினர். தொடர்ந்து 9வது நாட்களுக்கு மேலாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு கூடுதலாக மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு நிவாரணம் வழங்காத சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து விவசாய நிலத்தில் பந்தல் அமைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நாகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.